ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது ரிலேட்டட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கேம்பிளிங் இருக்கு இல்லையா, இது சம்மந்தப்பட்டு வீடியோஸ் மேக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லலாம் வீடியோ லிங்க் கொடுக்குறோம்னா அது அன்ஆத்தரைஸ்டாக இருக்குது, கூகுள் தரப்பில் அப்ரூவ் செய்யப்படாததாக இருக்குது, கொஞ்சம் அன்னோன் சைட்டு ஏதோ இஷ்யூவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுடைய வீடியோக்கு அது வந்து ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும். ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கியாக கமெண்ட் செக்ஷன்லாம் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் தப்பு தான். இது சம்மந்தப்பட்டு பேச எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்துருப்பீங்க, நிறைய பேர் ப்ரொமோஷன் பர்பஸ்க்காக கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன அலர்ட்டாக சொல்லிக்கிறேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வீடியோஸ் இருக்குன்னா ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ஃபார் உங்களோட சேனல் சேஃப்டிக்காக சொல்கிறேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு சைட்ஸ் எல்லாமே ஆபத்தானதாக இருந்ததுன்னா உங்களுடைய வீடியோ ரிமூவ் செய்யப்படுறது, இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுக்குறது, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. இதனால் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதன் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதையும் ட்ரிக்கியாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி அதுவும் வேறு அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சின்ன சின்ன இமேஜஸ்ஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து வீடியோஸில் டெக்ஸ்ட் மாதிரி ஷோ பண்ணுறது, ஒரு சில பிராண்ட் லோகோஸ் க்ரியேட் பண்ணுறது, ஷோ கேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ஆபத்து அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய வீடியோஸ் வந்து டேக் டவுன் செய்யப்படலாம், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதில் சேஃபாக இருந்துக்கோங்க. லிங்க்ஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் கொடுக்கவே கூடாது. ஸோ அதில் சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி அன்னோன் சைட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோஸ்னுடைய லோகோ, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து லைக் அந்த ஒரு இமேஜஸ் கொடுக்குறது, டெக்ஸ்டுவலாக அதை வந்து காட்டுறது, கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் வந்து வரும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கேம்பிளிங்கில் வந்து ஈடுபட்டிங்கன்னா இந்த மாதிரியான சில இடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ரிமூவ் செய்யப்படுறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூடாது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக வந்து யூடியூப் தரப்பில் இதை ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ லிங்க்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இமேஜஸ்ஸு, அடுத்து டெக்ஸ்ட்டு, அடுத்தது குறிப்பிட்ட அந்த அன்னோன் சைட்ஸ், கேம்பிளிங் சைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த லோகோஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக அது இஷ்யூ ஆகும். இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வீடியோ கண்டென்ட்டை எடுத்து பண்ண மாட்டாங்க. பட் நிறைய ஏர்னிங் ரிலேட்டட் சேனல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்க பண்ணுவாங்க. நிறைய பேர் ப்ரொமோஷன் ரிலேட்டடாக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன பண்ணாலும் அந்த க்ரியேட்டர்ஸ்க்கு நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக வேல்டாக என்ன மாதிரி பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். மக்களை இது சம்மந்தப்பட்ட மோர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக யூடியூப் கிரியேட்டர் இன்சைட் அஃபிஷியல் சேனலில் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோக்கான அந்த ஒரு சப்டைட்டில் எல்லாத்தையும் ஆன் பண்ணி அதையே நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி கேம்பிளிங் சைட்டோ அப்ளிகேஷனோ ஈவன் கூகுள் அப்ரூவ்டாக இருந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் பண்ணும்போது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கேஷினோ சைட்ஸ் மாதிரி அந்த ஆப்ஸ் மாதிரிலாம் இருக்குனாலும் அது ஸ்டில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யப்படலாம். அதாவது அந்த கண்டென்ட் வந்து சித்தரிக்கப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் மான விஷயங்கள் உள்ளடங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ 18+ வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகும். கேம்பிளிங் எப்போவுமே தப்பு தான். அதை நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன். அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் பேசுகிறது கூட ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத. அண்ட் இனிமேல் பண்ணுறீங்கனாலும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கனாலும் ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் மேக் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு சின்ன இன்னும் ஒரே ஒரு ஆதங்கம் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போனா நீங்கள் ஆட்ஸ் செக்ஷனில் ஜஸ்ட் அந்த கேம்பிளிங்கிற செக்ஷனை ரிமூவ் பண்ணி விட வேண்டியதுனே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எஸ், அது கூகுள் ஆத்தரைஸ்டு அப்படின்னு சொல்லலாம். பட் கேம்பிளிங்கில் நிறைய விஷயங்கள் தப்பாக தான் இருக்குங்கிறப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை புகுத்துறதுல ஒரு சில இடங்களில் தப்பாகாதுங்கிறது என்ன நிச்சயம். ஸோ மேக்ஸிமம் அந்த செக்ஷன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஒரு காலம் மாதிரி அந்த கேம்பிளிங்கிறது இருக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் தப்புங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் ஏன் உங்களுடைய சுயலாபத்திற்காக, இன்க்ளூடிங் யூடியூபர்ஸ் தான் சொல்கிறேன், ஸோ அப்படி சுயலாபத்திற்காக எதனால் வந்து ரம்மி ஆட்ஸ் மாதிரி இந்த மாதிரி கேம்பிளிங் சம்மந்தப்பட்டு சைட்ஸு அண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான வீடியோஸை அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்திருந்தது, அப்டேட்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு வீடியோ இதுக்காக மக்களே மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.